வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் கம்பேரிசன் பண்ண போகிறோம். அதுவும் இந்த வீடியோவில் குறிப்பாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஏற்கனவே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டினுடைய சிலபஸ் கம்பேரிசன் ஏற்கனவே பண்ணி நம்மளுடைய யூடியூப்பில் போட்டாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிடலாம். அப்போ இந்த வீடியோவில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன நியூ டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியினுடைய சிலபஸை பார்த்துடலாம். இப்போ நம்ம இதில் பார்க்குறது பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியினுடைய ஓல்டு சிலபஸ். இப்போ ஓல்டு சிலபஸில் என்னென்ன கொடுத்துக்கிறாங்க, அதாவது அந்த சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்கும். அப்போ இது எல்லாமே அதில் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரியில் இந்த அயனிக் பாண்டிங், லாட்டிஸ் எனர்ஜி, பாண்ட் மேர் ஈக்குவேஷன் இதெல்லாம் எதுவுமே அங்கே வரல. அதுக்கப்புறமா இந்த ஃபோரியர் சிந்தசிஸ் இதெல்லாம் அங்கே இல்லை. பட் இந்த ஸ்பைனல்ஸ், இன்வெர்ஸ் ஸ்பைனல் டிஃபெக்ட்ஸ் இன் கிறிஸ்டல்ஸ்னு சொல்லி ஒரு டாபிக் அதில் வருது. அதுக்கப்புறமா இந்த பேண்ட் தேரியும் அங்கே வருது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த லேசர்ஸ், ஃபாஸ்பர்ஸ், ஃபோட்டோவால்டிக் எஃபெக்ட் இது எல்லாமே அங்கே நியூ சிலபஸில் இல்லை. அதே போல் இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதுவும் அங்கே நியூ சிலபஸில் இல்லை. அதுக்கப்புறமா இதில் குவாண்டம் தியரி இருக்குது. அப்போ அந்த குவாண்டம் தியரியில் அந்த பேசிக்கில் இருந்துட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் அங்கே சிலபஸில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது எல்லாமே இருக்குது. இந்த குவாண்டம் தியரி, டி ப்ராக்லி பாஸ்டுலேட்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன், 1D 3D, அதுக்கப்புறமா சிம்பிள் ஹார்மோனிக், ரிஜிட் ரொட்டேட்டர், அதுக்கப்புறமா இதில் அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இங்கே ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. அங்கே இதனுடைய அப்ளிகேஷன்ஸ், ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இதனுடைய அப்ளிகேஷன் அதுவும் இந்த செகண்ட் ஆர்டர் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தபடியாக குரூப் தியரியில் இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த கேரக்டர் டேபிள் அப்படிங்கிறத கொடுக்கல. ஆனால் நியூ சிலபஸில் ஒரு 4 கேரக்டர் டேபிள் கொடுத்துக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது போக எக்ஸ்ட்ரா தான் அதில் படிக்கணுமே தவிர இது போக அங்கே கம்மியாக இல்லை. அதுக்கடுத்தபடியாக தெர்மோடைனமிக்ஸ் அங்கே ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் போகுது. அதுக்கப்புறமா ஃபிகாசிட்டி அங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இதில் இந்த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ் இது அதில் கொடுக்கல. ஆனால் இந்த பார்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அது கூட சேர்ந்து வந்தால் அதையும் படித்தாகணும். அதுக்கப்புறமா இந்த மேக்ஸ்வெல், போல்ட்ஸ்மேன், போஸ் ஐன்ஸ்டீன், ஃபெர்மி டிராக் இது எல்லாமே அந்த நியூ சிலபஸில் வந்துடுது. அதுக்கப்புறமா இந்த இது இல்லை, ஹீட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஐன்ஸ்டீன் டிவி மாடல், இந்த சிலபஸ் அங்கே இல்லை. அதுக்கப்புறமா இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியம் இது அங்கே இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் ஈக்லிபிரியம் அங்கே இருக்குது. ஃபேஸ் நிறைய கொடுத்துக்குறாங்க. ஃபேஸ் ரூலில் ஆரம்பித்து அதனுடைய டெரிவேஷன், ஸோ எல்லாமே அதில் வந்துடுது. அதுக்கடுத்தபடியாக இந்த கெமிக்கல் கிறிஸ்டலோகிராஃபி அந்த எக்ஸ்ஆர்டியில் இது எல்லாமே அதில் வந்துடும். அதுக்கப்புறமா தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏஆர்ஆர்டி தியரி மட்டும்தான் இதில் இருக்குது. அதுக்கப்புறமா லிண்டமேன் தியரி, அதுக்கப்புறமா ஹின்சல்வுட் தியரி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரி உள்ளே வந்துருச்சு. ஹேமர் டாஃப்ட்டு அங்கே இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறமா கேட்டலிசிஸும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மைக்கேலிஸ் மென்டன் லா எல்லாமே அங்கே இருக்குது. டிபிஏக்கள், லான்சாகர் ஈக்குவேஷன் எல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறமா இதில் வேறு எனக்கு எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் இது எல்லாமே அங்கே வந்துடும், நியூ சிலபஸில் வந்துடும். அதுக்கடுத்தபடியாக இந்த பாலிமர்ஸில் இதில் பேசிக்காக தான் கொடுத்துக்கிறாங்க. என்னென்ன ப்ரிப்பரேஷன் அது மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. அங்கே என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன், ஸோ அது எல்லாம் படிக்க வேண்டியிருக்குது. அது அங்கே கேட்டயானிக், ஃப்ரீ ரேடிக்கல், அதுக்கப்புறம் மோல்டிங் மெத்தட்ஸ், ஸோ அது வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் இந்த பாஸ்போ நைட்ரிலிக் காம்பவுண்ட்ஸ் இது அதில் வரலை. இந்த பாஸ்போ நைட்ரிலிக் காம்பவுண்ட், சிலிகான்ஸ், போரசின்ஸ் இது வேறு டாபிக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாலிமர்ஸில் இந்த டாபிக்ஸ் அங்கே வரலை. அப்போ இது எல்லாமே ஓல்டு சிலபஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஓல்டு சிலபஸ். இப்போ அடுத்ததாக நியூ சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இதில் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ்,
அப்போ பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைப்போதீசிஸ், ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அப்படி வரிசையாக என்ன செய்து போயிட்டே இருக்குது. டேவிசன் ஜெர்மல் எக்ஸ்பெரிமெண்ட், ஆப்ரேட்டர், இந்த அல்ஜிப்ரா, அதுக்கப்புறமா இந்த ஐகன் வேல்யூ ஃபங்க்ஷன், ஐகன் வேல்யூஸ், ஐகன் ஃபங்க்ஷன், வேவ் ஈக்குவேஷன். இதில் எக்ஸ்ட்ரா பாருங்கள் டைம் இண்டிபெண்ட். போன இதில் டைம் டிபெண்ட் மட்டும்தான் இருந்தது, இங்கே டைம் இண்டிபெண்ட். அதுக்கப்புறமா இதில் ஹைட்ரஜன் ஆட்டம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ், ஆர்பிட்டல் ஸ்பின், ஆங்குலர் மொமெண்ட், டனலிங், இது எல்லாமே நியூ டாபிக்ஸ். அதுக்கப்புறமா இதில் இந்த வேரியேஷன் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, வேரியேஷன், அங்கே வந்து பெர்டர்பேஷன், அதுக்கப்புறமா இந்த வேரியேஷன் நம்ம சொல்லி பார்த்தோம். இங்கே வந்துட்டு அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் டு ஹைட்ரஜன் மாலிக்யூல். இங்கே வந்து செகண்ட் ஆர்டர் இன் எனர்ஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். அங்கே வந்து சும்மா மொட்டையாக கொடுத்துருந்தாங்க அந்த பெர்டர்பேஷன், அந்த அந்த அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி அங்கே வந்துட்டு மொட்டையாக கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துட்டாங்க, இங்கே குறிப்பிட்டு இது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அடுத்தது இதில் அங்கே நமக்கு டேம் சிம்பிள்ஸ் இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த கப்ளிங், ஆர்எஸ் கப்ளிங், ஜேஜே கப்ளிங், ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஹைட்ரஜன், மெனி எலக்ட்ரான் சிஸ்டம், ஆன்டி சிமெட்ரி பிரின்சிபல், இதெல்லாம் நியூ டாபிக்ஸ் தான். அடுத்தது இதில் கெமிக்கல் பாண்டிங் இன் டை அட்டாமிக், அதுக்கப்புறமா இந்த அக்கல் தேரி, எத்திலைன் பியூட்டாடைன், இது எல்லாமே நியூ டாபிக் தான். இது எல்லாமே வந்துட்டு நியூ டாபிக் தான். அடுத்தது கெமிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குரூப் தியரி. இங்கே பாருங்கள் கேரக்டர் டேபிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா C2V, C2H, C3V. அங்கே வந்துட்டு கேரக்டர் டேபிள்னு தனியாக கொடுக்கல, பட் ஆனால் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க, இந்த கேரக்டர் டேபிள்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துட்டாங்க. மற்றபடி குரூப் தியரியில் எல்லாமே இதில் படித்தாகணும். அதுக்கப்புறமா மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா இந்த பான் ஓப்பன் கேமரா அப்ராக்சிமேஷன், மற்றது எல்லாமே ஏதாவது ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் இந்தந்த டாபிக்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் ஸ்பெசிஃபிக்காக யூவி விசிபிளில் சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அல்கீன்ஸ், ஃபீனால்ஸ், அனலின்ஸ், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், 1,3-டைகிட்டோன், ஸோ இது எல்லாமே கொடுத்துருங்க, ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் எல்லாமே அதில் வந்துட்டு படித்தாகணும். அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸில் வந்துட்டு கடைசி வரைக்கும் படித்தாகணும். அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா ESRல வந்துட்டு போன சிலபஸில் ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதனுடைய பிரின்சிபிள்ஸ், அதனுடைய இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்துட்டு நிறைய படித்தாகணும் இல்லையா, அந்த G ஃபேக்டர், A ஃபேக்டர், இது எல்லாமே பழைய இதில் வந்துடும். அதுக்கப்புறமா இதில் வந்து மோர்ஸ் ஃபங்க்ஷன், ஃப்ராங்க் கண்டன் பிரின்சிபல், இது எல்லாமே அந்த பழைய இதிலே வந்துடும், பழைய சிலபஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அப்போ இதில் இந்த எக்ஸ்ட்ராவாக 2-3 டாபிக்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான் ESRல. அதுக்கு அடுத்தபடியாக கெமிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெஸ்ஸஸ் லா ஆஃப் ஹீட், கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன், இது எல்லாமே நியூ டாபிக்ஸ் தான். ஃபார்மேஷன், ஆட்டோமைசேஷன், சப்ளிமேஷன், ஃபேஸ் டிரான்சிஷன், இது எல்லாமே நியூ டாபிக்ஸ். மற்றது எல்லாம் ஆல்ரெடி உள்ள அதே டாபிக்ஸ் தான். அடுத்தபடி ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், இது எல்லாமே அங்கே நமக்கு இதில் வந்துடும், இந்த தெர்மோடைனாமிக்ஸ்லேயே அதிலே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த கிளாசிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபிகாசிட்டி பை கிராஃபிக்கல் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் மெத்தட், ஸ்பெசிஃபிக்காக இதில் கொடுத்துருக்காங்க. போன இதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, அண்ட் இட்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா டிபெண்டன்ஸ் ஆன் டெம்பரேச்சர், ப்ரெஷர், காம்போசிஷன், தெர்மோடைனாமிக்ஸ் ஆஃப் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் மிக்சர்ஸ், இது எல்லாமே நியூ டாபிக்ஸ் உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ், இதில் வந்து ஆல்ரெடி இது எல்லாமே உள்ளது தான், பட் இது எல்லாமே நான் அதில் உள்ளது தான், பட் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த கம்பேரிஷன் அண்ட் அப்ளிகேஷன், கைண்ட் தியரி ஆஃப் கேசஸ், பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ டாபிக்ஸ் தான். அடுத்து இதில் ஃபேஸ் ரூல், இது எல்லாமே நியூ டாபிக் தான். ஃபேஸ் ரூலில் நிறையா இருக்குது. அதில் வந்து அந்த 1 காம்பனன்ட் 3 காம்பனன்ட் வந்துட்டு அதில் போன இதில் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் எல்லாத்தையுமே உள்ளே கவர் பண்ணிட்டாங்க, எல்லாம் இது உள்ளே வருது. அதுக்கப்புறமா ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ், கோல்டு நம்பர், இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துக்கிறாங்க. பழைய சிலபஸில் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. அடுத்தபடி கெமிக்கல் கைனடிக்ஸ், கைனடிக்ஸில் இதில் இது வரைக்கும் இது எல்லாமே வருது. அடுத்தபடி இதில் லிண்டமன் தியரி, இன்சல்வுட் தியரி, ART ஆல்ரெடி உள்ளது. அடுத்து ஸ்டடி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன், இதில் பாருங்கள் கைனடிக்ஸ் ஆர் ரிவர்சிபிள், பேரலல், கன்சிக்யூட்டிவ், ஸ்டான் வால்மர் ஈக்குவேஷன், ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன், கேஜ் எஃபெக்ட், இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நியூ சிலபஸ். இது எல்லாமே நியூ சிலபஸ். ரிலாக்ஸேஷன் தியரி, கைனடிக்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் மெத்தட்ஸ், மைக்கேலிஸ் மென்டன் ஈக்குவேஷன், என்சைம் கேட்டலிசிஸ், இது எல்லாமே வந்து
நியூ சிலபஸ் தான். இதில் மோஸ்ட் டாபிக் வந்துட்டு பாலிடெக்னிக் சிலபஸ்லேயும் இது இருக்குது. அங்கே உள்ள டாபிக்ஸும் இங்கே நிறையா இதில் கவர் ஆகுது. அடுத்தபடியாக எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஏற்கனவே உள்ள அதே சிலபஸ் தான். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா தான் படிக்கணுமே தவிர கம்மியாக படிக்க வேண்டியது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அயன் இன்ட்ராக்ஷன், இந்த அயானிக் அட்மாஸ்பியர், டிவிஏக்கள் லிமிட்டிங் லா, இது எல்லாமே பழைய சிலபஸ்லையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது டிவிஏக்கள். அதுக்கடுத்தபடியாக இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் வேலிடிட்டி, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் விஎன் எஃபெக்ட், இது எல்லாமே நியூ டாபிக்ஸ். ஜெரம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அயன் அசோசியேஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ டாபிக்ஸ். அடுத்தபடியாக இந்த ஹெல்ம்கோட்ஸ் பெரியன், காய் சாப்மன், இது எல்லாமே பழைய சிலபஸ்லேயே உள்ளது தான். பட் இது எல்லாமே புதுசு. இது எல்லாமே அங்கே பாலிடெக்னிக் சிலபஸில் உள்ளது. பார்த்திங்கன்னா தெரியும், பட்லர் வால்மர், டாஃபல், அதுக்கப்புறமா இந்த ஓவர் பொட்டன்ஷியல், அதுக்கப்புறமா எலக்ட்ரோகெமிக்கல் எனர்ஜி சிஸ்டம், பிரைமரி செகண்டரி செல், ஃபியூவல் செல்ஸ், இது எல்லாமே அங்கே உள்ள சிலபஸ் தான். பாலிடெக்னிக் உள்ள சிலபஸ் எல்லாமே இது உள்ள வந்துருச்சு. அடுத்தது சாலிட் ஸ்டேட், இது எல்லாமே பேசிக் தான், ஏற்கனவே உள்ளது தான், சாலிட் ஸ்டேட்டில் உள்ளது. அடுத்து பாலிமர் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த பாலிமரைசேஷன், டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் அது உள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் அது ஒன்று. அதுக்கப்புறமா இதில் எலாஸ்டோமர்ஸ், வல்கனைசேஷன், மோல்டிங் மெத்தட்ஸ் பாருங்கள், இது எல்லாமே நியூ டாபிக்ஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போ இவ்வளோ டாபிக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பாதிக்கு பாதி இல்லையா, 50% வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பழைய சிலபஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே 50க்கு மேலே தான், 60% கிட்ட இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ இதுதான் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியினுடைய நியூ சிலபஸ், ஓல்டு சிலபஸ்னுடைய கம்பேரிசன். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நியூ சிலபஸ், ஓல்டு சிலபஸ் கம்பேரிசன் அதை நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.